அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாமல் அல்லாஹுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும். சாந்திமதம் மேந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே தோ ஆலம் தாஜுல் மதீனா ரஹ்மத்துல் ஆலமீன் இமாமுல் அம்பியா ஹைருல் பரியா எம்முயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், இந்த உலகிலே வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற அத்தனை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளிலே இஅ்திகாஃபுடைய நியத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறானோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எவற்றை விட்டு விலகி ஒதுங்கி தவிர்ந்திருக்குமாறு கூறியிருக்கிறானோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்கிறேன், ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான படைப்பிடங்களை படைத்து ஒரு சிறந்த படைப்பாக, சிரேஷ்டமான படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறான். உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்பிடங்களில் அல்லாஹ் மிக விரும்புவதும் இந்த மனிதரைத்தான். இதே போல உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்புகளில் அல்லாஹுக்கு மாற்றம் செய்வதும் இந்த மனிதன்தான். அருமையானவர்களே, எப்படி மாற்றம் செய்தாலும், எந்த அளவுக்கு பாவம் செய்தாலும் அல்லாஹ் அதிகமாக விரும்புவது இந்த மனிதனைத்தான். குர்ஆன் அல்லாஹ் கூறுகிறான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சலங்களை, மனிதர்களை நாங்கள் மிக மிக கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நிச்சயமாக நாங்கள் மனிதர்களை மிக அழகான தோற்றத்திலே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பல இடத்தில் இந்த மனிதனுடைய சிறப்பை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹதீஸே குதுஸில் அல்லாஹ் கூறுகிறான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இன் ஸக்கர்தனி ஸக்கர்துக, என்னை நீ ஞாபகம் செய்தால் உன்னை நான் ஞாபகம் செய்வேன். வை நசீதனி ஸக்கர்துக, அதே போல நீ என்னை மறந்து விட்டாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன், உன்னை நான் நினைத்து கொண்டே தான் இருப்பேன் என்பதாக அல்லாஹ் ஹதீஸே குதுஸிலே கூறுகிறான். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹுக்கு தெரியும் இந்த மனிதர்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள். திர்மிதியுடைய ரிவாயத், குல்லு பனி ஆதம ஹத்தா, எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறிழைக்கக்கூடியவர்கள். வ கைருல் ஹத்தாயின், அந்த தவறிழைக்கக்கூடியவர்களிலும் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அத்தவ்வாபூன், பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்துக்காக வேண்டி தௌபா செய்கிறார்களே, இவர்கள் தான் மனிதர்களிலே மிக மிக சிறந்தவர்கள் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை அதிகமாக நேசிக்கிறான். எந்த சந்தர்ப்பத்திலும் மனிதன் நஷ்டவாளியாகிவிடக் கூடாது, மனிதன் நரகத்துக்கு போய்விடக் கூடாது. தன்னுடைய மனோ இச்சையை, ஷைத்தானை பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையை இவன் அழித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை இந்த மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். அருமையானவர்களை, கண்ணியமான ரமலானை அடைந்தோம். இந்த ரமலான் நம்முடைய பாவங்களை சுட்டரிப்பதற்காக வந்த முக்கியமான கண்ணியமான ஒரு மாதம். ரமலான் என்றாலே அரபியில் என்ன கருத்து? இஹ்தரக, சுட்டரிக்கக்கூடியது, பொசுக்கி நாசமாக்கக்கூடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திற்கு அவன் தான் ரமலான் என்பதாக பெயர் வைத்தான். ஏனைய மாதங்களுக்கு அரபியர்கள் பெயர் வைத்தார்கள், ஆனால் இந்த மாதத்திற்கு பெயர் வைத்தது அல்லாஹ். அதுவும் எப்படி வைத்தான்? ரமலான் என்பதாக. ஏன் இந்த மாதத்திற்கு இந்த பெயர் சொல்லப்பட்டது என்று சொன்னால், 11 மாதங்களாக மனிதன் செய்த தப்பு தவறுகளை அடியோடு இல்லாமலாக்குவதற்காக வேண்டி வந்த மாதம் தான் இந்த ரமலான். அதனால தான் இந்த மாதத்திற்கு ரமலான் என்று பெயர். சுட்டெரிக்கக்கூடியது. 11 மாதங்களாக மனிதன் செய்த சகல பாவங்களையும் இந்த ரமலான் அடியோடு இல்லாமலாக்கிவிடும். கண்ணியமானவர்களே, இந்த கண்ணியமான ரமலானை அல்லாஹ் தந்தான். யாருக்கெல்லாம் ரஹ்மத்தை அள்ளி கொடுத்தானோ, யாருக்கெல்லாம் மக்ஃபிரத்தை அள்ளி கொடுத்தானோ, யாருக்கெல்லாம் நரக விடுதலையை கொடுத்தானோ, அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததியினரையும் ஆக்கி அருள்வாராக. அருமையானவர்களே, ரமலான் நம்மை விட்டு சென்று விட்டது. ரமலான் போனதின் காரணமாக சந்தர்ப்பம் இல்லை என்று அர்த்தம் கிடையாது.
கண்ணியமானவர்களே, வருடத்திற்கு ஒரு முறைத்தான் ரமதான் வரும், வருடத்திற்கு ஒரு முறைத்தான் ஹஜ் வரும். இதே போலத்தான் கண்ணியமானவர்களே ஒவ்வொரு அமல்கள் இருக்கின்றன, அது வருடாந்தம் ஒரு தடவைத்தான் வரும். அதுவரைக்கும் நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அல்லாஹ் நம்முடைய கைவசம் பல விடயங்களை தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய முடியும். செய்வதின் காரணமாக எங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இதே போல நம்முடைய கடன் பிரச்சனைகளும் இல்லாமலாகும், நம்முடைய நோய்களும் இல்லாமலாகும், நம்முடைய தேவைகளும் நிறைவேறும், நம்முடைய நெருக்கடிகளும் இல்லாமலாகும். எல்லா விதமான பிரச்சனைக்குரிய தீர்வை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடயத்திலே சொல்லி தந்திருக்கிறார்கள். இது வருடத்திற்கு ஒரு முறை அல்ல, 365 நாளும் நம்மால் இலகுவான முறையிலே செய்ய முடியும். இதற்கு எந்த ஒரு பணமும் செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்ச நேரம், சற்று நேரத்தை தான் நாம் இதற்கு செலவழிக்க வேண்டும். அருமையானவர்களே, இஸ்லாம் என்பது ஒரு பூர்த்தியான மார்க்கம். எச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரை ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விடயத்தையும் இந்த இஸ்லாம் தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஏனைய சகோதரர்களை எடுத்துக்கொண்டால் அருமையானவர்களை, புள்ளி விவரம் படி ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்காவில் 25,000 பேர் சூசைட் அட்டம் பண்ணிக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் சைனாவில் 30,000 பேர் புள்ளி விவரம் சொல்கிறது. காரணம் என்ன? பிரச்சனைகள் முத்தி அந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் தெரியாமல் கடைசியில் என்ன செய்யறாங்க? தன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொள்கிறார்கள். கடன் கூடிருச்சு, தலை காட்ட முடியல, கடன்காரர்கள் வந்து வீட்டை தட்டுகிறார்கள். மக்களுக்கு மத்தியிலே கண்ணியமாக வாழ்ந்தவர் இதனால கேவலமாக பார்க்கிறார், கேவலமடைய பார்க்கிறார். இதனால் என்ன செய்கிறாரு? தன்னையே அவர் அழித்துக் கொள்கிறார். அருமையானவர்களே, இது பிரச்சனைக்குரிய முடிவு கிடையாது. தற்கொலை என்பது பிரச்சனைக்குரிய முடிவு கிடையாது. இன்று ஐரோப்பாவிலே இருக்கக்கூடிய நாடுகள் கலாச்சாரத்திலே உச்சத்தை அடைந்ததாக சொல்கிறார்கள். உதாரணமாக சுவிட்சர்லாந்து எடுத்துக்கொண்டால் பணக்கார நாடுகளுடைய பட்டியலில் முதல் 10 இடத்துக்குள்ளால் இருக்கிறது. இவ்வளவு செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய நாட்டிலே ஒரு மெஷின் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சார்கோ மெஷின் என்பதாக ஒரு மெஷின் சமீபத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன மெஷின் தெரியுமா? தற்கொலை செய்து கொள்வதற்காக எளிய முறையில் அமைக்கப்பட்ட ஒரு மெஷின். யாராவது தற்கொலை செய்யறதுக்கு ஆசையா அந்த மெஷினுக்கு போனால் சில பட்டன்கள் இருக்குது, அதை பிரஸ் பண்ணா போதும், இவரை அறியாமல் இவருடைய உயிர் போய்விடும். இப்படி உலகத்தில் செல்வ செழிப்புள்ள நாடுகளில் மெஷின்கள் கண்டுபிடிக்கப்படுது. காரணம் என்ன? கண்ணியமானவர்களே, இன்று எத்தனையோ பேர் யூரோப்புடைய கல்ச்சருக்கு ஆசைப்படுகிறோம், அந்த நாடுகளிலே வாழ்வதற்கு ஆசைப்படுகிறோம். அந்த நாட்டிலே வாழ்ந்தவர்களுக்கு கூட நிம்மதி இல்லாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, இஸ்லாம் அப்படி ஒரு வழியை காட்டவில்லை. இஸ்லாம் எச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரை மனிதனுக்கு தேவையான எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் தஃப்சீருல் முனீர்ல வருது. அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வராங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் சாலிமை காணவில்லை, யாரோ என்னுடைய மகனை கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள் என்று வந்து முறையிடுகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? உலகம் கண்டிராத மாவீரர்கள் நபி அவர்களுடைய சாம்ராஜ்யத்தில் இருந்தார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு 100க்கு மேற்பட்ட யுத்தங்களில் தளபதியாக போய் ஒரு யுத்தத்தில் கூட தோல்வி கண்டது கிடையாது. மோத்தாவுடைய யுத்தம் தெரியும். ரோமர்களுடைய படை 4 லட்சம் பேர், முஸ்லிம்களுடைய படை 3000 தான். 3000 பேருக்கு தலைமை தாங்கி 4 லட்சம் படையை விரட்டி அடித்தார்கள். இப்படி ஒரு மாவீரரை உலகத்திலே காட்ட முடியுமா? அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, பெரும் பெரும் நாடுகளை இஸ்லாத்துடைய சாம்ராஜ்யத்துக்கு கீழால் கொண்டு வந்தவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா பின் ஆமிர் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க. நபி அவங்களுக்கு சொல்ல இருந்துச்சு, காலித் இந்த பக்கம் ஒரு 50 பேரை கூட்டி போயிட்டு சாலிமை தேடிட்டு வாங்க, போனா ஷுவரா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க.
அப்படியாப்பட்ட வீரன், அப்படியாப்பட்ட நுணுக்கம் கொண்டவர். இங்கிட்டு நபி அவங்க சொல்ல இருந்துச்சு, அபூ உபைதா, நீங்க ஒரு 100 பேரை அழைத்து கொண்டு வடக்கு பக்கமாக சென்று தேடுங்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ், நீங்க தெற்கு பக்கமாக போங்க என்று நபி அவர்கள் நாலா திசையிலும் தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி சாலிம் ரலியல்லாஹு அவர்களை தேட இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவுஃப் இப்னு மாலிக், அப்படியா, உங்களோட மகனை காணலையா? எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்களும் உங்களுடைய மனைவியும் சேர்ந்து லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை அதிகமாக சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அருமையானவர்களே, இவர் என்னத்தை கேட்டு போனார்? மகன காலம். நபி அவர்கள் சொன்ன பதில், இந்த திக்ர செய்யுங்க. மூளைக்கு படுதா கண்ணியமானவர்களே? நாம இருந்தால் நபி அவர்கள்ட்ட என்ன கேட்டிருப்போம்? யா ரசூலல்லாஹ், புள்ளைய காணோண்டு வந்து கேட்கிறேன், நீங்க திக்ர சொல்றீங்க அப்படின்னு நாங்க மூளையை போட்டு யோசித்திருப்போம், மூளையால் பேசியிருப்போம். அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜஇ ரலியல்லாஹு அவர்கள் ஒன்றும் சொல்லல, சரி நாயகமே, நீங்க சொன்ன பிரகாரம் இந்த திக்ரை நாங்கள் செய்கிறோம். நபி அவர்களுடைய வாக்குல அந்த அளவுக்கு நம்பிக்கை சஹாபாக்களுக்கு இருந்தது. வீட்டுக்கு வாராங்க, மனைவி ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கணவன் சிறந்த ஒரு பதிலை எடுத்துக்கொண்டு வருவார். சந்தோஷமாக வந்தார்கள். அவர்களுடைய முகத்தை பார்த்து மனைவியை நினைத்து விட்டார், நபியோ உங்க சாலிமை கண்டுபிடித்து விட்டார்களோ என்று. அருமையானவர்களே, மனைவி கேட்கிறாங்க, நபி அவங்க என்ன சொன்னாங்க? அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜஇ சொன்னாங்க, நபி அவர்கள்ட்ட விஷயத்தை நான் போய் சொன்னேன், எனக்கும் உங்களுக்கும் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை அதிகமாக செய்ய சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, கணவன் எந்த அளவுக்கு ஈமான்தாரியாக இருந்தாலும் மனைவிட்ட ஈமான் இல்லாவிட்டால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மாதிரிதான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, தன்னுடைய மனைவி நிராகரிப்பு குஃப்ர்ல இருக்கிறார். தன்னுடைய மனைவி காஃபிராக இருந்ததினால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் கனானுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கல. ஒரு பிள்ளை வளர்ப்புக்கு அடிப்படை காரணமே தாய்தான். கண்ணியமானவர்களே, தாய்தான். கணவன்மார்கள் முக்கியமாக கருத வேண்டிய விடயம் என்னவென்றால், சிறந்த ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கொள்ள வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி தீனுள்ள பெண்ணை அவர் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன ஒரு வாக்கு. அருமையானவர்களே, தாயிடத்திலே கட்டாயம் தீன் இருக்க வேண்டும். கணவனை விட அதிகமாக மார்க்கப்பட்டு மனைவிடத்தில் தான் இருக்க வேண்டும். கணவன் வீட்டிலிருந்து கஷ்டப்பட்டு ஏதோ பிசினஸ் டென்ஷன்ல வீட்டுக்குள்ளால வருகிறார். அருமையானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் மனைவி நான் கேட்ட சாமா எங்கன்னு கேட்டா அந்த இடத்துல பிரச்சனை உண்டாகும், அந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பமாகும். ஆனால் தீனுள்ள மனைவியாக இருந்தால் கணவனுடைய முக தோற்றத்தை சாயலை விளங்கி தன்னுடைய தேவைகளையும் அப்படியே அடக்கிக் கொள்வார். தன்னுடைய கணவனை அமர வைத்து, ஏன் டென்ஷனா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று ஆறுதல் கூறுவார். மனைவியுடைய ஆறுதலின் காரணமாக எந்த கணவனுடைய டென்ஷன் எல்லாம் பறக்குமோ இப்படியாப்பட்ட ஜோடிகளுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. கண்ணியமானவர்களே, ஆக மனைவி தீன்தாரியாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அருமையானவர்களே, மனைவிட்ட வந்து சொல்றாங்க, இப்படித்தான் நபி அவங்க திக்ர் செய்ய சொன்னாங்க. மனைவி கத்தல் அந்த இடத்துல, நீங்க என்ன கேட்டு போனீங்க, நபியுங்க எப்படி இப்படி சொல்ல முடியும் என்று மனைவியும் சொல்லல. உடனடியாக மனைவி என்ன சொன்னால் தெரியுமா? அப்படியா நபியோங்க சொன்னாங்களா? உடனடியாக 2 பேரும் அமர்ந்து திக்ரை செய்ய ஆரம்பிப்போம் என்று மனைவி உற்சாகப்படுத்துகிறார். கண்ணியமானவர்களே, இருவரும் சேர்ந்து லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடத்தி கொண்டு சென்றார்களோ அவர்கள் சாலிம் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆடுகளை கொடுத்து இதை மேய்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புறாங்க. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு ஆடுகளை மேய்த்து கொண்டு அப்படியே மேய்த்து மதீனாவுக்கே வந்து சேர்ந்து விட்டார். அருமையானவர்களே, அவுஃப் இப்னு மாலிக் அஷ்ஜஇ ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளால் இருக்கிறாங்க. ஆடுகள் கத்தும் சத்தம். கதவை திறந்து பார்த்தால் கண்ணியமானவர்களே, எத்தனை ஆடுகள் தெரியுமா? 1 2 இல்ல. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க 4000 ஆடுகள். இந்த ரிவாயத்தில் 5000 என்று வருகிறது. இத்தனை ஆடுகளை மேய்த்து கொண்டு சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு வாசலிலே வந்திருக்கிறார். கதவை
கதவை திறந்து பார்த்தால் ஆட்டு மந்தைகளுக்கு மத்தியில் காணாமல் போன தன்னுடைய மகன் சாலிம் இருக்கிறார். சந்தோஷம் அடைகிறார். ஓடி வந்து தன்னுடைய மகனை கட்டிப்பிடித்து வீட்டுக்குள்ளாக கூட்டு போகல, கையை பிடித்துக் கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு சென்று, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன பிரகாரம் இந்த திக்ரை நானும் ஓதினேன், என்னுடைய மனைவியும் ஓதினார்கள், அல்லாஹ் சாலிமையும் தந்தான், சாலிமோடு சேர்த்து யா ரசூலல்லாஹ் பெரும் ஒரு ஆட்டு மந்தையும் வந்திருக்கிறது, இது எனக்கு ஹலாலா ஹராமா என்று கேட்கிறார்கள். உடனே எடுத்துக்கொள்ளல, ஹலாலா ஹராமா, நபி அவர்கள் இதற்கு பதில் யோசிக்கிறார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை பயந்து உலகத்திலே வாழ்கிறார்களோ, யஜ்அல் லஹு மக்ரஜா, பிரச்சனைகளிலிருந்து வெளியாகக்கூடிய வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். இரண்டாவது என்ன தெரியுமா? வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நினையா புறத்தால் அல்லாஹ் இவருக்கு ரிஸ்க் அளிப்பான் என்ற வசனம் இறங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், சாலிமோடு சேர்த்து அந்த ஆட்டு மந்தைகளும் உங்களுக்கு தான் ஹலால் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த வார்த்தையுடைய பவர் மகனும் கிடைத்தார், மகனோடு சேர்த்து 4000 ஆடுகளும் கிடைத்தது என்றால், கண்ணியமானவர்கள், இந்த வார்த்தையை சொல்வதற்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் போகும், எவ்வளவு செலவாகும்? ஒரு நாளைக்கு நாங்கள் குறிப்பிட்ட அளவு இந்த திக்ரை செய்து வர வேண்டும். கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் உள்ள நெருக்கடிகளை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிவிடுவான், பிரச்சனைகள் இல்லாமல் ஆகிவிடும், கடன்கள் இல்லாமல் ஆகிவிடும். நபி அவர்களுடைய வாழ்க்கையில தான் உண்மையான முன்மாதிரி இருக்கிறது. அபூதாவுதுடைய ரிவாயத் வருது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிவாயத் செய்கிறாங்க, ஒரு நாள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவிக்குள்ளால வராங்க. அபூ உமாமா அல் பாஹிரி சுதை இப்னு அஜ்லான் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்குள்ளால கவலையோடு இருக்கிறாங்க. முகத்தை பார்த்தா ஏதோ டென்ஷன், கவலை. நபி அவங்க சொன்னாங்க, யா அபா உமாமா மாலி அராக ஜாலிசன் ஃபில் மஸ்ஜிதி ஃபீ கைரி வக்தி ஸலா, தொழுகை இல்லாத நேரத்திலே மஸ்ஜிதிலே நீங்கள் அமர்ந்திருப்பதை நான் பார்க்கிறேனே, என்ன காரணம்? வளமைக்கு மாற்றமாக தொழுகை இல்லாத சந்தர்ப்பத்தில் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறீங்க. சொன்னாங்க, ஹுமூன் நஸிமத்னி துயூனுன் யா ரசூலல்லாஹ், அதிகமான கவலைகள், அதிகமான கடன்கள் என்னை ஆட்கொண்டு விட்டது, என்னை பிடித்து கொண்டது, என்னை விட்டுட்டு போகுதில்லை யா ரசூலல்லாஹ், அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம மஸ்ஜிதுக்குள்ளால வந்திருக்கிறேன். மனக்கவலை, எல்லா விதமான கவலையும் இதற்குள்ளால வரும். பிஸ்னஸ் ரீதியாக வரக்கூடிய கவலை, குடும்ப ரீதியாக வரக்கூடிய கவலை, மனதால வரக்கூடிய கவலைகள், பிள்ளையால, மனைவியால, உறவினர்களால, அண்டை வீட்டுக்காரர்களாக எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு கவலைகள் உண்டாகுமோ எல்லா கவலையும் இதற்குள்ளால் உள்ளடங்கும். சொன்னார்கள், அதிகமான கவலைகள், அதிகமான கடன்கள் என்னை ஆட்கொண்டு விட்டது, அதனால தான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃபலா உஅல்லிமுக கலிமாத்தின், என்ன ஒரு வார்த்தை! உடனே சொல்லலே, உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட போய் எவ்வளோ சரி கேளுங்க. கண்ணியமானவர்களே, தபூக்குடைய யுத்தத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்த செலவு, அதாவது பணங்கள் இருக்குது, கொடுத்த சதகா தபூக்குடைய யுத்தத்தில் மட்டும் இன்றைய மதிப்புல 8690 கோடி பொறுமதி. தபூக் யுத்தத்தில் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அவர்கள் படைகளுக்காக செலவழித்த அந்த செலவு, அந்த சதகா 8690 கோடி இன்றைய நாள் பெறுமதி. இப்படியாப்பட்ட சஹாபாக்கள் இருந்தார்கள். உடனே அனுப்பல்ல, அவர்கிட்ட போய் நீங்க என்ன பேரை சொல்லுங்க, அவர் உங்களுக்கு தருவாரு. கண்ணியமானவர்களை, மனிதர்கள்ட்ட போனா எத்தனை தடவை போகலும்? ஒரு தடவை போனா தருவாங்க, 2 தடவை போனா கண்ணியமானவர்களே அவர் முகம் சுருங்கும், 3ஆவது தடவை கோல் பண்ணா கட் பண்ணுவார். இதுதான் மனிதர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் நபியவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? எல்லா சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு பதிலை தான் நபியவங்க சொல்லுவாங்க.
சொன்னாங்க, சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் கற்றுக்கொள்ளவா? இதை நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஓதி வாருங்கள். அல்லாஹ் உங்களுடைய எல்லா கவலைகளையும் இல்லாமலாக்குவான், எல்லா கடன்களையும் இல்லாமலாக்குவான். உடனே சொன்னாங்க, பலா யா ரசூலல்லாஹ், அவசியம் கற்றுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். 4 அடிகள் தான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக், யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மினல் ஹம்மி வல் ஹஸன், பொதுவான எல்லா கவலைகள், இதே போல மனக்கவலைகள், இந்த கவலைகளை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், இதே போல இயலாமை தனத்தை விட்டும் சோம்பேறி தனத்தை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல், அடுத்தது கோழைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால், மனிதர்களுடைய அடக்கியாளக்கூடிய இந்த தன்மையை விட்டும் கடன் மிகைப்புகளை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ் என்ற ஒரு ஆச்சரியமான துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த துஆவை நான் தொடர்ச்சியாக ஓதி வந்தேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கதா அன்னி தைனி வ ஹம்மி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய கடன்களையும் அவன் நிறைவேற்றி வைத்தான். தானாக நிறைவேறல்ல. எப்படி நபி அவங்க சொன்னாங்க, இந்த துஆவை ஓதினால் அஸ்ஹபல்லாஹு ஹம்மக், அல்லாஹ் உங்களுடைய கவலையை உள்ளத்திலிருந்து அடியோடு நீக்கி விடுவான். வ கதா அன்க தைனக், உங்களுடைய கடன்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். இதே போல இந்த துஆவை ஓதுகிறார்கள். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் தொடர்ச்சியாக ஓதி வந்தேன். அல்லாஹ் என்னுடைய கடன்களையும் இல்லாமல் ஆக்கினான், என்னுடைய எல்லா கவலைகளையும் இல்லாமல் ஆக்கினான், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்பதாக கூறுகிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, ஏராளமான இப்படி விடயங்கள் இருக்கிறது. இஸ்லாம் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயத்தை நாங்கள் எடுத்து நடந்தால் ஒரு பணம் செலவழிக்க தேவையில்ல, கொஞ்ச நேரத்தை மட்டும் தான் செலவழிக்கணும். உறுதியான நம்பிக்கையுடன் ஓத வேண்டும். அருமையானவர்களே, திர்மிதியுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் வ அன்தும் முகினூன பில் இஜாபா, நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவை ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையில் துஆ கேளுங்கள். வ அலமு அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆன் மின் கல்பின் காஃபிலின் லாஹின், பராமுகமாக மறதியான நிலையிலே துஆ கேட்கக்கூடியவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சிலர் வந்து துஆ கேட்பாங்க, எப்படி தாடியை பிடித்து கொண்டு யோசனை எங்கே இருக்கும், நாவு மட்டும் அசைந்து கொண்டிருக்கும். இந்த துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கான்சென்ட்ரேட், மன ஓர்மை இருக்க வேண்டும் துஆவிலே. கண்ணியமானவர்களே, நாம் உடலாலும் அல்லாஹ்வை முன்னோக்க வேண்டும், உள்ளத்தாலும் அல்லாஹ்வை முன்னோக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் உள்ளத்தால் துஆ கேட்டால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், நாம் செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். வணங்க நீதா யா அல்லாஹ், நாம் நம்முடைய எல்லா தப்பு தவறுகளை மன்னிச்சு மறைச்சிரு யா அல்லாஹ். வெளிக்காட்டி கேவலமாக்கிறாத யா அல்லாஹ். யா அல்லாஹ், உலகத்திலே நீ விரும்பக்கூடிய அடியார்களாக நம்ம வாழ வச்சிரு யா அல்லாஹ். உன்னிடத்திலே எல்லா தேவைகளையும் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த அடியார்களாக நம்மை ஆக்கிரு யா அல்லாஹ். நபி அவர்களுடைய சுன்னாவை அணுவாக பின்பற்றக்கூடிய கூட்டத்தில் சேர்த்திரு யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா கைர்களையும் நாங்களும் கேட்கிறோம் யா அல்லாஹ். எல்லா ஷர்களை விட்டும் எங்களையும் போற உம்மத்தையும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.